நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இவர்கள் முதலமைச்சராக வர்றதுனால தமிழகத்தில் எதுவும் நடக்காது. நீங்க பாருங்க, இன்னைக்கு தமிழகத்தின் சட்டசபையை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 34 பேர் அமைச்சர்ல, கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டவர்கள் அண்ணா திமுக இருந்து போனவங்க. ஒரு வித்தியாசமும் கிடையாது திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும். ரெண்டும் ஒண்ணுதான். ஒரே குட்டையில் ஊர்ன மட்டை, பேரு மாத்தி மாத்தி இவங்க வச்சுக்கிறாங்க. இந்த மக்கள் இன்றைக்கு துன்பத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதால் தான் கடந்த 16 ஆண்டு காலமாக தமிழக அரசியல் களத்தில் புதிய தத்துவத்தை, கொள்கைகளை முன்வைத்து தனித்து நின்று இன்றைக்கு 8.22% வாங்கி ஒரு கட்சி வளர்ந்து நிற்குது அப்படின்னு சொன்னா, அந்த கட்சியினுடைய தலைவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல இந்த மக்கள் போராட்டங்களில் கலந்து 1.5 வருஷம் சிறையில் கிடந்து வாடியவன் என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான். அவர்தான் தமிழகத்தின் முதலமைச்சராக வரணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு வரைக்கும் மக்கள் களத்தில் மக்கள் போராட்டங்கள் அனைத்துக்கும் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர். இன்னைக்கு பாருங்க,